இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யாராவது ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்களேன். ரொம்ப அடிபட்டிருக்கு. ஐயோ, ரொம்ப முடியலன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா இவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். யாராவது உதவி செய்யுங்க. ஐயோ, ஒரு மனுஷன் உயிர் போயிட்டு இருக்க, இப்படி வேடிக்கை பாக்குறீங்க. இந்த மாதிரி நேரத்துல ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் உதவி செய்யலன்னா எப்படிங்க? உன்னை கொல்லணும்னு நான் முயற்சி பண்ண, ஆனா என் உயிரை காப்பாத்தணும்னு நீ இப்ப முயற்சி பண்றியம்மா. இவ்வளவு நல்ல மனசு யாருக்கு இருக்குமா? அந்த ரத்தங்கிறதுனாலதான் அந்த தாயோட குழந்தைங்கிறதுனாலதான் உனக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல மனசு இருக்கு. அம்மா, நம்ம கம்பெனி நஷ்டத்துல இருக்கணும், அதை மூட போறாங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஒருவேளை அது நடந்தா எங்க குடும்பமே நடுத்தருவுக்கு வந்துருமா? உங்க குடும்பமும் எங்க குடும்பம் மாதிரிதான். அதை எந்த காரணத்துக்காகவும் மூட மாட்டோம். எனக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, என்ன நம்பி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நஷ்டத்துல கூட ஃபேக்டரிய நடத்தின அந்த மகராசியோட குழந்தைமா நீ. எந்த தாய்? நான் யாரோட பொண்ணு? யாரு யாரு என் அம்மா? யாரு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. சோபா சந்திராவோட சலங்க, அந்த சால்வ உங்ககிட்ட எப்படி வந்துச்சுன்னு நினைச்சேன். அது சோபா சந்திராவோடது. அந்த தாய் தான் உன்னோட அம்மா. சோபா சந்திரா அவங்க என்னோட அம்மாவா? ஆமாம்மா. அன்னைக்கு ஃபேக்டரி பத்தி எரியும் போது அந்த நெருப்புல இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக ஒரு பொம்மை கொள் வச்சு உன்னை தூக்கி போட்டுட்டாங்கம்மா. ஒரு வழிய நீதான் காட்டணும்.
நான் அதை பார்த்தம்மா. அந்த பொம்மைக்குள்ள உன்னோட சேர்த்து அந்த சலங்கையும் சால்வையும் இருந்ததும்மா. உன்னை அங்க இருந்து கூட்டிட்டு போகணும்னு நான் முயற்சி பண்ணேன். ஆனா அங்க பாம்பு இருந்ததுனால உன்னை அங்கேயே விட்டுட்டு நான் போயிட்டேன்ப்பா. சார், உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. டாக்டர், இங்க பாருங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. டாக்டர், இங்க பாருங்க, பாருங்க, என்ன பாருங்க. ஷோபா சந்திரா தான் என்னோட அம்மாவா? என் அம்மா ஷோபா சந்திராவா? அப்படின்னா நான் என் குருவா நினைச்சிட்டு இருந்த அவங்க தான் என் அம்மா. என் அம்மா